அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் 2023ல இந்த ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்குது. அதனுடைய கவுன்சிலிங் கோட் 2005. இந்த காலேஜ்ல உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னா மினிமம் எவ்வளவு கட் ஆஃப் இருக்கணும், குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருக்கணும். ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே நம்ம பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், இசி அந்த மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம டிஎன்ஏ 2023ல போட்டிருக்கோம். பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை செக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுதோ அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்க்கு பாத்தீங்கன்னா ஓசி கட் ஆஃப் 181.1 அண்ட் பை த வே இந்த கட் ஆஃப்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட கட் ஆஃப். மோர் ஆர் லெஸ் பாத்தீங்கன்னா அதே கட் ஆஃப் தான் உங்களுக்கு இந்த வாட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபியூ பாயிண்ட்ஸ் வேணா உங்களுக்கு குறையலாம். இப்போ 181.21 இருக்குதா, அது மேபி ஒரு 180 இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் குறையலாம். ஓகேவா? அதனால நம்ம இதுவே நம்ம ஃபாலோ பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங்க்கு ஓசிக்கு 181.21, பிசிக்கு 173.88, பிசிஎம்க்கு பாத்தீங்கன்னா 171.5, எம்பிசி 171, எஸ்சி பாத்தீங்கன்னா 162.5, எஸ்சிஏ 143, எஸ்டி பாத்தீங்கன்னா 157.5. அதுக்கடுத்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு பேட்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஓசிக்கு பாத்தீங்கன்னா 196.5, பிசிக்கு பாத்தீங்கன்னா 195.5, பிசிஎம்க்கு பாத்தீங்கன்னா 192, எம்பிசிக்கு பாத்தீங்கன்னா 194, எஸ்சிக்கு 80.275, எஸ்டிக்கு சீட் அலோகேட் பண்ணல அவங்க. இசியும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்து அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால இந்த ரெண்டுக்குமே கட் ஆஃப் அதிகமா இருக்கும் யூஸ்வலி. இப்போ ஐடி இருந்துச்சுன்னா ஐடிக்கும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இசி பாத்தீங்கன்னா 195.5 ஓசிக்கு, 194.5 பிசி, சேம் ஃபார் பிசிஎம், ஃபார் எம்பிசி 193, ஃபார் எஸ்சி 183.5, எஸ்சிஏ 166.755. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரிபிள். ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி, செகண்ட் காலம்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பிசி. அதை நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது பாத்தீங்கன்னா ட்ரிபிள். ட்ரிபிள்ல பாத்தீங்கன்னா ஓசிக்கு 193, பிசிக்கு பாத்தீங்கன்னா 191.5, பிசிஎம்க்கு பாத்தீங்கன்னா 191, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு 188.5, எஸ்சிக்கு 178.97, எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 170, எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா 176.635. ஓகேவா? நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங். இதனுடைய கட் ஆஃப் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓசிக்கு பாத்தீங்கன்னா 192, பிசிக்கு பாத்தீங்கன்னா 189.5, பிசிஎம்க்கு பாத்தீங்கன்னா 188.5, எம்பிசிக்கு 185, எஸ்சிக்கு 172.56, எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா 150.5. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. அதுவுமே உங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி. நெக்ஸ்ட் ஐடி, பெரும்பாலும் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிற ஒரு துறைன்னு சொல்லலாம். ஓசிக்கு 195.5, பிசிக்கு 194, பிசிஎம்க்கு 195, அண்ட் தென் எம்பிசிக்கு 193.5, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு 185, 181.79, 162.78 ரெஸ்பெக்டிவ்லி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசிக்கு 185, பிசிக்கு 180, பிசிஎம்க்கு 174, எம்பிசிக்கு 175.5, எஸ்சிக்கு 154, எஸ்சிஏக்கு 142 அண்ட் எஸ்டிக்கு 168.735. நெக்ஸ்ட் லாஸ்ட் கோர்ஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஓசிக்கு 179, பிசிக்கு 171.5, பிசிஎம்க்கு 164.685, எம்பிசிக்கு 169.5 அண்ட் எஸ்சிக்கு 141.5, எஸ்சிஏக்கு 120.5. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜிசிடி. இந்த கட் ஆஃப் வச்சு மோர் ஆர் லெஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய கட் ஆஃப் 180 மேல இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுபடி உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் நீங்க கொடுங்க. அதுல பெஸ்ட் காலேஜஸ் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.